டேட்டா டைப்னா சொன்னா அந்த ஒரு லேண்ட்ல வீடு கட்ட போறோமா, ரெண்ட்டுக்கு வீட போறோமா, ஆர் ஆஃபீஸ் கட்ட போறோமான்னு சொல்றது தான் டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டேட்டா டைப் தான் இங்க. இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு தான் எஸ்டிஆர்னு இங்க இருக்கும், அப்புறமா பூலியன். ஓகேவா? ஸோ இதுல இன்ட்னா நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு. இப்போ நான் ஒரு இடத்துல நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னா இன்ட். பட் இதுல இருக்கிற ஒரு இது என்னன்னா, நம்மளால இந்த டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் டேட்டா டைப்ஸ் என்னென்னா இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா டேட்டா டைப்பை அதுவே அசைன் பண்ணிக்கும். நம்ம அசைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஏஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன்னா இதுதான் இன்ட். அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு 2.13 கொடுக்குறேன். அப்போ இது ஃப்ளோட். இதுதான் ஃப்ளோட். பாயிண்ட் வேல்யூஸ் வச்சு வந்துச்சுன்னா, டெசிமல் வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஃப்ளோட். மேலே கொடுத்துருக்கோம்ல கம்பெனி விஸ்டான்னு, அதுதான் வந்து இந்த கம்பெனி விஸ்டான்னு கொடுத்துருக்கோம்ல அதுதான் வந்து ஸ்ட்ரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூலியன். பூலியன்னா சி கொடுத்துக்கிறேன். இதுதான் பூலியன். ஓகேவா? இது இப்படி தான் பிரிண்ட் ஆகும். இதோட டைப் தெரியும்.